எல்லாம் வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு முதலமைச்சர். சர்க்கஸ் மாதிரி வேடிக்கை காட்டிட்டு இருக்கார். மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈக்க போனா வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட பத்திரிகையாளர் ஊடகமும் அது பெருசா காட்டுறாங்க. அடா பாவில, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அரசாங்க செலவத்தில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போறீங்க. பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போறாங்க. நம்முடைய முதலமைச்சர் போய் சைக்கிள் ஓட்ட போறார். அதோட 30/8/2025 என்று இன்றைக்கு அவர் வெளிநாடு போகின்ற பொழுது அப்போ ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைஞ்ச பிறகு 30/8/2025 ஸ்டாலின் குறிச்சிங்க. அப்போ அதில் என்ன சொல்றாரு? 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக, 10,62,200 பேருக்கு வேலை கிடைச்சதாக, 32,81,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தான். உண்மையா? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? அண்ணா நகர்ல வேலை கிடைக்காட்டி பரவாயில்ல, வேலை பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல. அதோட பேட்டி கொடுக்கும் போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துடுதான். எப்படி ஒரு பொய்யை சொல்றாரு பாருங்க. பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னா மெய்யை திருன்னு முழிக்குமா? மெய்யினா உண்மை. அப்படி பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 32 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்துட்டாராம். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரப்பட்டு தான் 10,62,200 பேருக்கு வேலை கிடைச்சிட்டு தான். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு முதல் கட்ட வேலை நிலத்தை எடுக்க வேணும். அப்புறம் நிலத்தை அந்த தொழிற்சாலை வாங்கின பிறகு இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசு அனுமதி வாங்கணும். அதுக்கு பிறகு அது கட்டணங்க, அதுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும். எல்லாமே முழுசா பணத்தை வச்சுக்கிட்டு யாருமே தொழிற்சாலை உருவாக்குதில்லை. வங்கியில் நாடி அங்கே கடன் பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டடம் கட்ட வேணும். அப்புறம் தாங்க தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். இவ்வளவும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்றால் 4 ஆண்டு காலம் பிடிக்கும். முழுமையாக தெரிஞ்சும் வேண்டுமென்ற திட்டமிட்டு இவர்களை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டதை மக்களிடத்தில் ஒரு அவதூறான பிரச்சாரம். இந்த ஆட்சியில் தான் நிறைய வேலை கிடைத்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசு தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய மூத்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு கொடுமையான ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த முதலமைச்சருக்கு தானே ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சா தானே அந்த நாட்டை ஆள முடியும். ஆக நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை திருட்டு வழிப்பிரிவு எதனால் நடக்குதுன்னு இந்த முதலமைச்சர் சிந்திக்கிறாரா? அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா? 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யறாங்க. அதை கேட்க துப்புள்ள திமுக முதலமைச்சருக்கு. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சமூகத்துறை அமைச்சர் சொல்றார். ஒரு மாசத்துக்கு முந்தி தூத்துக்குடியில் ஒரு அரசு விழாவில் அதில் பேசும்போது 6,999 போக்சோ வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல பதிவு செய்யப்பட்டது. 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செஞ்சு 6,999 சிறுமிகள் பாலியலுக்கு உட்பட்டதான். அதுதான் போக்சோ வழக்கு. போக்சோ வழக்குன்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட 6,999 பேர்னா இந்த ஆட்சி நல்லாட்சியா? 6,999 சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திருக்காங்க. அதுக்கு 84 கோடி கொடுத்ததா பெருமையா பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா போதை ஆசாமியா தான் இவ்வளவு குற்றச்செயல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா போதை ஆசாமியால கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட திறமையற்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற அந்த போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் முதலமைச்சர் அதுபோல 4 ஆண்டு 2 மாத காலம் ஆட்சி புரிந்தேன். அப்போ மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இந்த கடை வச்சிருக்கீங்களா? நிம்மதியாக வாழ முடியல. டெஸ்ட் போர்ச்சுன்னு
டெஸ்ட் பர்ச்சேஸ்னா அதிகாரி உள்ள போய் ஏதாவது குழப்பம் பண்ணி அதில் லஞ்சம் வாங்குறாங்க. அதிமுக ஆட்சியில் கடைக்காரர் பிரமாதமாக வியாபாரம் செஞ்சாங்க. அதே போல் அதிமுக ஆட்சிக்கு உடனே பொதுமக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். கடை நடத்துறவங்க முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். 100% மக்கள் எங்களை நம்பலாம். அப்படிப்பட்ட ஆட்சியை அம்மாவில் தந்தார்கள். அம்மா வழியிலே நான் முதலமைச்சர் பொழுது தந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை சின்னத்திற்கு என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இன்றைக்கு இந்த ஆட்சி வருவதற்கு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. நீங்கள் மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். மின்சார கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது இந்த ஆட்சியில். அதே போல மாநகராட்சி வீட்டுக்கு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்கிறாங்க. 2 வருஷத்தில் 12% உயர்த்தி அதிமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் 112% வரி உயர்வு. வீட்டுக்கு கடைக்கு 150% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6%. குடியிருக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் வரியால் பாதிக்கப்பட்டுகின்ற நிலை மாற வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். இப்படி வரியால் பாதிக்கப்படுகிறீர்கள், அதே போல விலைவாசியால் பாதிக்கப்படுகின்ற அந்த மக்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவியின் பெயரிலே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இன்றைக்கு மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இரு சக்கரம் வாங்கி தரப்படும். 25,000 மானியம். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட இப்போ ரேஷன் கடையில் வழங்குகிற அரிசி தரம் இல்லாமல் இருக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கடையில் வாங்குற அரிசி மாதிரி ரேஷன் கடையில் அருமையான அரிசி, தரமான அரிசி, அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து தரமான அரிசி கொடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கூடுதலாக செலவாகினாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இனி நம்முடைய அரசின் சார்பாக நியாய விலைக் கடையிலே வழங்கப்படுகிற அரிசி கடையில் இருக்கின்ற அரிசியை விட தரமான அரிசி ரேஷன் கடையில். அதே போல இப்பொழுது அரிசி தான் விலை இல்லாமல் கொடுக்குற ரேஷன் கடையில், இனி பருப்பும் விலை இல்லாமல் கொடுக்கப்படும், எண்ணெயும் விலை இல்லாமல் கொடுக்கும். அம்மா இல்லம் திட்டம், அந்த திட்டத்தில் இன்றைக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. அவர்களுக்கு ஏழைகளாக இருந்தால், அவர் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சொந்தமாக அடுக்குமாடி காங்கிரீட் வீடு சென்னை மாநகர மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் பட்டப்படிப்பு படித்த